வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏதோ வந்து 2x மோடில் போயிட்டுருக்கான், என்னோட தனியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி கேட்டால் இந்த உலகத்தில் யாருனாலையுமே கிளம்ப முடியாது. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதான் கிளம்பியிருக்கோம் கோயிலுக்கு. இந்த ஏரியாவில் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு கொஞ்சம் பட்டாசு அடிச்சுட்டு அப்படியே பேசுதான் இல்லை பட்டாசு அடிச்சுட்டு அப்படியே இவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கு. போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் வேலை பார்க்கணும். இவங்களுக்கெல்லாம் லீவு. ஸோ பட்டாசு வெடிக்க போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இவன் ஏதோ பலமாக ஏதோ வேண்டுதல் வச்சுருப்பான் போல. கரெக்டாக குளிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். என்ன வேண்டிட்டு இருக்கான்னு தெரியல. என்னடா வேண்டுன? அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கான். அப்பவும் இவன் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டலை, அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கான். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவாங்க. செல்ஃபிஷ். எங்கள் வீட்டு வாண்டுகள்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. மணி பாக்ஸ் எடுத்துட்டு எல்லாம் ஓடி போய் காசு கொடுக்குவாங்க பாருங்க. இதுதான் உண்மையான காசே வெடிச்ச மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். நாங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தது என்னோட வேலை முடிஞ்சுன்னு நான் சாப்பிட உட்காந்து. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே நல்லா இந்த நான்வெஜ் தோசையும். நீங்களாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் சொல்லுங்கள். கணேஷ் வர வரைக்கும் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் வந்து நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கலாம். A few minutes later. எப்படியோ ஒரு வழியாக வீட்டையெல்லாம் குப்பை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் திருத்துன்னு முழிக்கிறான்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பேக் கேம் எடுத்துகிட்டு இருக்கியா? இவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ ஷூட் எப்படியோ வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆச்சு. ஆனால் அவங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து என்ன கிளார் அடிக்குது? நான் இல்லை கிளார் இல்லைப்பா, கருப்படிக்குதுப்பா. இவங்களோட ஃபோட்டோ ஷூட் முடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி பிள்ளைங்க யாராவது ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க போகாதீங்க. காலையிலேருந்து பிள்ளைங்க நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அடுத்தது வேலை வந்து சாப்பிட இப்பட வந்து கறிக்குழம்பு நான்வெஜ் கறிக்குழம்பு இல்லை பிரியாணி வாங்க போகிறோம். அப்புறம் குலாப்ஜாம் சுட வேண்டிய வேலை இருக்குது. அதை நாங்கள் இவ்வளோ குலாப்ஜாமுன் சுட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சுட்டுட்டு இருக்கோம். குறிப்பிட்ட சில காரணத்தால் குலாப்ஜாம் சுட முடியும். இன்னைக்கு வந்து சுடுவோன்னு நினைக்கிறேன். சுட்டா எனக்கு சுட்டா வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இன்னும் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல. இலை வந்து காலியாக இருக்குது. அவளோட இலை கிழிஞ்சிருக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு அவள் இலையை பாருங்க. ஸோ ஐட்டம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவகிட்ட பேசி நானும் ஃப்ரெண்ட்ஸ். இவனால தான் இந்த இது பிரச்சனையே. அவள் ரியாக்ஷன் பாருங்க. அவளுக்கு மட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கணேஷ் பாலசுப்ரமணியம். அப்புறம் பிரியாணி, மட்டன் கிரேவி, சில்லி சிக்கன்,
மயோனஸ் சிக்கன் 1 hour later. இவங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சது மழைக்கே பிடிக்கல. என்னால் தான் மழை வந்துச்சு. மழை ஏன்னா யார் சந்தோஷமா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது, அதனால தான். எனக்கு பிடிக்காதா? இவங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சு மழையே வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வீடு கூட்டிட்டு இருந்துச்சு, வாசல் கூட்டிட்டு இருக்காங்க. மழை வந்துருச்சுன்னா பேப்பர்லாம் ஒட்டிக்கும்னு சொல்லி கூட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் பட்டாசுக்கும் சம்மதமே கிடையாதுன்னு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். பட்டாசே இன்னைக்கு வெடிக்கவே இல்லை. நான் ஒரு பட்டாசு கூட வெடிக்கல. காலைல வைப்பீங்க கரெக்டா அவங்க பக்கத்துல என்ன வெடிக்கும். மழை நல்லா வந்துருச்சு guys. வெயிலும் அடிக்கும், மழையும் வருது. இங்கே வேற பித்த காட்டிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா ஸ்ரீஜா, ஏதோ வருஷம் சேவைலாம் வந்துட்டு குலாப் ஜாம் சொல்லுவாங்கம்மா, ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோலாம் பண்ணல. ம் செஞ்சுருக்கணும், செஞ்சு நேரத்துக்கு சாப்பிட்டுருக்கணும். தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் குலாப் ஜாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பேர் இருக்காங்க, சும்மா தான் இருக்காங்க. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் குலாப் ஜாம் செய்யறதில்ல. எடுத்து பின்னாடி போடுறேன். ஓகே, இதை முடிச்சுட்டு குலாப் ஜாம் அடுத்த நாங்கள் மாவெல்லாம் பிணைஞ்சதுக்கப்புறம் காட்டுறோம், எப்படி பார்க்கலாம். வந்துட்டு அப்படி என்னதான் செய்கிறான்னு பார்ப்போம் மாஸ்டர் செஃப் நான் தான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி தெரியா. சரி, பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு வழியாக குலோப்ஜாம் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே எங்கள் சைடில் வந்து ஜீராக்கும் போட்டாச்சு. இன்றைக்கி கிச்சன் டேபிள் டாப் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டிஷ்ஷஸ் ஜாஸ்தின்றனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு பார்ப்போம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக மாஸ்க் போட வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை.